ஹலோ நண்பா, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சீக்கிரட்டான கூகுளில் இருக்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கூகுளில் இருக்கிற கேம்ஸும் அதுக்கப்புறமா அதில் இருக்கிற டூல்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணி ஆல் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு தவறான நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க நண்பா, வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கூகுளில் விசார்ட் ஆஃபர்ஸ்னு டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் சர்ச் கொடுத்தீங்கன்னா 2 ஷூ வரும். அந்த பேஜில் அந்த ஷூவை ஒரு டைம் கிளிக் பண்ணிங்க, அந்த பேஜ் ரொட்டேட் ஆகிட்டு உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறிடும். அப்படி மாறினதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் பயப்பட வேணாம். ஸோ எப்படி நீங்கள் ஃபஸ்ட் இந்த மாதிரியே போகிறதுனா, இப்போது நீங்கள் அந்த ஷூ கிளிக் பண்ண இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சூறாவளி சுற்றிட்டு இருக்கும். அந்த சூறாவளியை நீங்கள் இன்னொரு டைம் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குட்டி வீடு வரும். அந்த குட்டி வீடு வந்ததுக்கப்புறம் அது இன்னொரு டைம் சுற்றிட்டு உங்களுக்கு அப்படியே கலர்ஃபுல்லாக வந்துடும். நீங்கள் கூகுளில் போய்ட்டு ரோல் டைஸுங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா டைஸஸ் வரும். அப்புறமா உங்களுக்கு அதில் என்ன ஷேப் வேணுமோ அது எல்லா ஷேப்புமே நீங்கள் எடுத்து அதை நீங்கள் ரோல் பண்ண உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற டோட்டல் வந்துவிடும். நீங்கள் கூகுளில் போய்ட்டு ஃப்ளிப்பாக காயின் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேலாக ஹெட்டாக காமிக்கிறதுக்காக உங்களுக்கு ஃப்ளிப்னு ஒரு பட்டன் காமிக்கும். அந்த ஃப்ளிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துவிடும். அதே கூகுளில் போய்ட்டு அனிமல் சவுண்டுங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அனிமல்ஸ், அதாவது எல்லா அனிமல்ஸோட ஃபோட்டோவும் போட்டிருப்பாங்க. அது கீழே அதோட ஆடியோங்கிற சிம்பிளும் போட்டிருப்பாங்க. நீங்கள் ஒரு அனிமலை அமுத்தாமல் அட் அ டைமில் எல்லாத்தோட அனிமலோட சவுண்டையும் கிளிக் பண்ணி பாருங்கள். பிடிச்ச ஏதாச்சும் அனிமலோட நேமை டைப் பண்ணிக்கோங்க. அதில் விவிஎன் 3Dங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் விவிஎன் யுவர் ஸ்பேஸ்ன்னு இருக்கும். அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற இடத்துல வச்சு அதை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறமா அது உங்களோட கேலரியில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ட்ரிக்கை வச்சு உங்கள் ஃப்ரெண்டு எல்லாத்தையும் நல்லா ப்ராங்க் பண்ணலாம். டிக்டாக் 2ன்னு கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா நீங்களும் குரோமோ ஈஸியாக எக்ஸா விளையாடலாம். நீங்கள் கூகுளில் போய்ட்டு கூகுள் ஸ்னேக்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ளே அப்படிங்கிற ஆப்ஷன் தான் உங்களுக்கு நினைக்கும். அந்த ப்ளே பட்டன் அமைத்தி நீங்கள் எப்படி வேணால் விளையாண்டுக்கலாம். சும்மா நேரம் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா விளையாண்டு பாருங்கள். போய்ட்டு கூகுள் லோகோ ஹிஸ்ட்ரின்னு டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா கூகுள் லோகோவோட ஹிஸ்ட்ரி எல்லாம் வரும். நீங்கள் ஒன்றா அமுத்த அதாவது அந்த லோகோவை அமுத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்வேர்ட்ஸ் போயிட்டே இருக்கும். அதாவது 2013 இப்போ இருந்துச்சு, 2010 இப்போ இருந்துச்சு, ஃபஸ்ட் இந்த லோகோவெல்லாம் வரும். 1 மினிட் ப்ரீத்திங் எக்ஸசைஸ்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரீத் அவுட்னு வரும். இதை வச்சு நீங்கள் மெடிடேஷன் பண்ணிக்கலாம். 10 வேல்யூ ஸ்பின்னர் அப்படின்னு நீங்கள் கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பின் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வரும். ஸோ இதை பண்ண உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சும்மா போர் அடிக்கும் போது விளாட்லாம். அதுக்கப்புறம் ஏதாச்சும் நம்பர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணனாலும் இதை வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். இதுலேயே மேலே இருக்கிற ஃபிட்ஜெட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்பின்னராகவும் சுற்றிக்கலாம். சும்மா டைம் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். கூகுளில் போய்ட்டு பஃபே அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அதில் அவங்களோட இமேஜஸில் வரும். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டார் இருக்கும். அந்த கிட்டார் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஒரு கேட் வரும். அந்த கேட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்மோக்காக இருக்கும். அந்த ஸ்மோக் வரும்போது ஒரு பாட்டு வரும், பார்த்தீங்களே, கொஞ்சம் கேட்டு பாருங்கள். போயிட்டு டூ எ பேரல் ரோல் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அந்த பேஜ் வரதுக்கு முன்னாடியே அது ஃபுல்லாக சுற்றிட்டு தான் வரும். அதுக்கு பேருக்கு இருக்கிற டவுட் பார்த்தீங்கன்னா ஐஎம் ஃபீல் லக்கி எதுக்கிட்ட இருக்குன்னு. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்லித்தரேன். கூகுள் கிராவிட்டின்னு டைப் பண்ணிவிட்டு ஐஎம் ஃபீல் லக்கியை கிளிக் பண்ணி பாருங்களேன், எல்லாமே கீழே விழுந்துடும். ஸோ இது என்ன, நீங்கள் புரட்டி போட்டு விளையாடலாம். இதுக்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா கூகுள் ஸ்பேஸ்ன்னு டைப் பண்ணிவிட்டு ஐஎம் ஃபீல் லக்கியை கிளிக் பண்ணி பாருங்களேன். ஸோ எல்லாமே அந்த இடத்துல பார்க்க ஆரம்பிச்சிடும். அதாவது ஸ்பேஸில் எப்படி கிராவிட்டி இல்லாமல் இருக்குமோ அதே மாதிரி. அதுக்கப்புறமும் அதையே நீங்கள் புரட்டி போட்டு விளையாடலாம்.
கூகுளில் போய்ட்டு செக்ரேஷனு சர்ச் பண்ணி பாருங்களேன். ஃபஸ்ட்டு வரும்போது நார்மலாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் குட்டி குட்டியாக உருண்டையாக வரும்போது அது என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா உங்களோட ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே, அதாவது உங்களோட சர்ச் எல்லாருமே பார்த்திங்கன்னா அது எல்லாம் கடிச்சு சாப்பிட்ருக்கும். உங்களுக்கு இதுவே அது கடுப்பாச்சுன்னா உங்களோட மவுஸை வச்சு அதை நீங்கள் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி ஒரு டேப் பண்ணிங்கன்னா அது செத்துடும். அட்டாரி பிரேக் அவுட் இதை போய் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா இமேஜுமே கம்பைன் ஆகி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேமாக உருவாகிடும். ஸோ இந்த கேமை உருவாக்கி என்ன நீங்கள் விளையாட வேண்டியது தான். ஸோ இந்த கேம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பால்ஸ் எல்லாமே அங்கே எங்கே அடிச்சுட்டு லாஸ்ட்டாக உங்கள்கிட்ட அடியில் வந்து விழுகும். நீங்கள் அது இன்னொரு டைம் கரெக்டாக ஸ்பேஸ் பண்ணிவிட்டு அடிக்க வேண்டியது தான். பேக்மேன், இந்த பேக்மேன் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிக்கும், எல்லோரும் விளாடவும் செஞ்சுருப்பீங்க. இந்த கேம் பார்த்தீங்கன்னா கூகுளையும் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக விளாண்டு பாருங்கள். பேக்மேன் டைப் பண்ணாலே அது முன்னாடி வந்துருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் விளாட ஆரம்பிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பட்டன் அமைத்து லைக் பண்ணிக்கோங்க.